அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. உரிமையை காக்க போராடுதல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஒருவர் எனது செல்வத்தை பறிக்கும் நோக்கத்தில் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள் என்று கேட்டார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு உனது செல்வத்தை விட்டு கொடுக்க வேண்டியதில்லை என்று கூறினார்கள். அந்த மனிதர், அவன் என்னோடு சண்டையிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீரும் அவனுடன் சண்டையிட வேண்டியதுதான் என்று கூறினார்கள். அச்சண்டையில் அவன் என்னை கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று அந்த மனிதர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி நீ கொல்லப்பட்டு விட்டால் உயிர் தியாகியாகி விடுவீர் என்று கூறினார்கள். சரி, நான் அவனை கொன்றுவிட்டால், சண்டையிலே அவனை நான் கொன்றுவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் கொல்லப்பட்டாலும் நரகத்திற்கு தான் செல்வான் என்று பதிலளித்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 225 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் மதிக்கின்ற ஒன்று, நாம் பாதுகாக்கின்ற ஒன்று சேதப்படுத்தப்படுமானால், நம்மிடமிருந்து பறிக்கப்படுமானால் அதற்காக வேண்டி போராட வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உலக வாழ்வின் அலங்காரம் என்றும் சோதனை என்றும் அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதராலும் வர்ணிக்கப்படுகின்ற பொருளாதாரத்தை பாதுகாக்கவே போராட அனுமதி இருக்கிறது என்கின்ற போது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரையின் போது காபாவின் மேன்மையை விட ஒரு நம்பிக்கையாளருடைய மானம், மரியாதை, செல்வம், உயர்வானது என்று கூறினார்களே, அத்தகைய உயர்வான ஒன்றுக்காக எந்தளவு ஒரு விசுவாசி முக்கியத்துவம் தந்து போராட முன்வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்து தன் அண்டை வீட்டாரை பற்றி புகார் செய்தார். நீ பொறுமையாக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த மனிதர் மீண்டும் 2ஆம் தடவை வந்து தம் அண்டை வீட்டார் குறித்து புகார் செய்தார். நீர் சென்று பொறுமையாக இரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 3ஆம் தடவை புகார் கூற வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சென்று உன்னுடைய வீட்டு பொருட்களையெல்லாம் வீதியிலே போட்டுவிடு, மக்கள் ஏன் இப்படி செய்தாய் என்று விசாரிப்பார்கள். நீர் அவர்களிடம் நடந்த விவரத்தை கூறு, மக்கள் உன் பக்கத்து வீட்டுக்காரர்களை சபிப்பார்கள், அல்லாஹுவும் அவ்வாறே சபிப்பான் என்று கூறினார்கள். அவரும் தன் வீட்டினுடைய பொருட்களை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி வெளியிலே அள்ளி போட்டார். இதன் பின்னர் அவருடைய அண்டை வீட்டுக்காரர் வந்து, உம்முடைய வீட்டுக்கு திரும்பச் செல்லும், இனிமேல் நீ வெறுக்கக்கூடிய எந்த சிரமத்தையும் என்னிடத்தில் இருந்து காண மாட்டாய் என்று கூறிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுனன் அபீ தாவூத் என்ற நூலிலே 5153 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய மன உளைச்சலை நீக்குவதற்குண்டான வழிமுறைகளை, நம்முடைய பொருளாதாரத்தை, உயிரை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லி வழிகாட்டியிருக்கிறார்கள். அத்தகைய வழிமுறைகளை பேணி நம்முடைய உரிமைகளையும், நம்முடைய பொருட்களையும், நம்முடைய ஏனைய விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.